ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாம் லக்கி பேம்பு ப்ரொபகேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம லக்கி பேம்பு ஸ்டிக்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். இந்த பிளான்லேருந்து தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பிளானில் கொஞ்சம் ஸ்டிக்ஸ் எல்லாமே காஞ்சி போயிருந்துச்சுங்க. அது லீஃப் எல்லாமே காஞ்சி போயிருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டிக்ஸ் கொஞ்சம் இதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லீவ்ஸ் நம்ம ஸ்டெம்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். அதில் இருந்து அன்ஹெல்த்தியான லீவ்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஹெல்த்தியான ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஹெல்த்தி லீவ்ஸ் இருக்குன்னா அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அன்ஹெல்த்தி லீவ்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் 4 to 5 ஸ்டிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன் இவ்வளோ ஸ்டிக்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நான் 2 டைப் ஆஃப் ப்ரொபகேஷன் இன்றைக்கி பண்ண போகிறேன். வாட்டர் ப்ரொபகேஷன், அதுக்கப்புறமா சாயில் ப்ரொபகேஷன். அதுக்காக தான் நான் கொஞ்சம் நிறையவே ஸ்டிக்ஸ் எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி ஸ்டிக்ஸை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி 5 ஸ்டிக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டிக்ஸில் இருந்து ஹெல்த்தி லீவ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டிக்கை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை தனியாக ப்ரொபகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிக்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இனி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈவனாக கட் பண்ணணும். நம்ம ஈவனாக கட் பண்ணி தான் நம்ம இப்போ ப்ரொபகேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிக்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. இந்த ஹைட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கூட செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ரொபகேஷன் பண்ணும்போது ஹைட் கொஞ்சம் ஈவனாக இருந்தால் அது இந்த பிளான்ட் வளரும்போது பார்க்க அழகாக இருக்கும். இல்லைன்னா அது பார்க்க அழகாகவும் இருக்காது. ஸோ இந்த அன்ஹெல்த்தி ஸ்டிக்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நமக்கு எந்த யூஸும் கிடைக்க போகிறதில்ல. ஹெல்த்தி ஸ்டிக்ஸில் மட்டும்தான் நமக்கு ப்ரொபகேஷன் அழகாக வரும். ப்ரொபகேஷன் 1 ஃபஸ்ட் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட் டைப்பில் நம்ம ஈவனாக இருக்க ஸ்டிக்ஸ் பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். நான் கொஞ்சம் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கிறேங்க. இதோட ஹைட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட ஹைட் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ப்ரொபகேஷனுக்காக நான் ஒரு எம்டி பாட்டில் சூஸ் பண்ணிக்கிறேன். அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இந்த ஸ்டெம்ஸ் எல்லாமே ஒரு ரப்பர் பேண்ட் ஏதாவது போட்டு கட்டி வச்சுக்கிட்டால் போதும். ஸோ பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ நம்ம அந்த எம்டி கண்டெய்னரில் தான் அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சுட்டு தண்ணி விட்டு வைக்க போகிறோம். இது தாங்க ப்ரொபகேஷன் 1. நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க தண்ணியை வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் ரீஃபில் பண்ணிக்கணும். வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா 10 days ஒன்ஸ் ஆச்சும் பண்ணிக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா ப்ரொபகேஷன் கரெக்டாக வராது. அது மட்டும் இல்லாமல் மஸ்கிட்டோ எல்லாம் முட்டை போட்டுரும் அதில். ஸோ கொஞ்சம் ஸ்டோன்ஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறமா ப்ரொபகேஷன் 2. ப்ரொபகேஷன் 2க்காக நம்ம இந்த ஜாடி தாங்க சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இந்த ஹெல்த்தி லீவ்ஸ் இருக்க ஸ்டெம்ஸை போட்டு வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ நம்ம ப்ரொபகேஷன் 3 தான் பார்க்க போகிறோம். இது சாயில் ப்ரொபகேஷன். நம்ம கட் பண்ணும்போது ரிமைனிங் வந்துச்சுல்ல, வேஸ்ட் ஆச்சுல, அந்த ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ரொபகேஷன் பண்ணுறோம். இதுக்காக நம்ம சாயில் எடுத்துக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரொபகேஷன்ஸ் பார்த்துருக்கோம். சாயில் ப்ரொபகேஷன் அண்ட் வாட்டர் ப்ரொபகேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ரொபகேஷன் ரிசல்ட் வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா செகண்ட் வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும்.